ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக சண்டே எபிசோட்னாலே சில மார்க்கெட் நியூஸ், இம்பார்ட்டன்ட் நியூஸ், வேர்ல்டு நியூஸ் அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ அது மாதிரி தான் இந்த வீடியோவில் மெனி இன்ட்ரெஸ்டிங் நியூஸ், குறிப்பாட்டு செங்கடல் அரசியல், அதாவது ரெட் சீல நடக்கிற பிரச்சனை, குறிப்பாட்டு நிறைய மார்க்கெட் நியூஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீக்லி மார்க்கெட் அப்டேட்டாக பார்த்தலாம். பிஎஸ்சி சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 71,423.65 பாயிண்ட்ஸாக இருக்குது. 2.12% கீழே விழுந்திருக்கு ஓவரால் மார்க்கெட் அப்டேட்டு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா 21,571.80 பாயிண்ட்ஸ் இருக்குது. 2.26 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்திருக்கு. டாலர் பார்த்தீங்கன்னா 83 ரூபா 12 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. கோல்டு, அதாவது 10 கிராம் 24 கேரட் பார்த்தீங்கன்னா 64,350 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. இது ஓவராலோட சந்தை நிலவரம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஆமாங்க, இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் இந்தியாவில் ஒன் ஆஃப் த லீடிங் பிரைவேட் செக்டார் பேங்காக இருக்கிறாங்க. ஸோ இந்த பேங்க்ல வந்து அப்டேட் என்னன்னா, இவங்க சிங்கப்பூரில் அவங்களோட பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரீசன் என்னன்னா, சேவிங்ஸ், டெபாசிட் ப்ளஸ் வந்து கோல்டு லோன் இதை வந்து இன்க்ரீஸ் பண்ண நோக்கத்தில் தான் இவங்க லைசன்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா 60 லேக் சிட்டிசன்ஸ் வசிக்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து நம்ம இந்தியன் சிட்டிசன்ஸாக இருக்கிறாங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா இப்போ சிங்கப்பூரில் இந்தியாவில் பிளேஸ் வாங்குறது, அதாவது இந்தியாவில் இடம் வாங்குறதுக்கான ஆலோசனையை வழங்கிட்டு வராங்க. ஸோ முழு வங்கி உரிமம், அதாவது பேங்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எல்லா தகுதியும் பெற உரிமம் வந்து இப்போ வந்து ஐசிஐசிஐ பேங்க், பாரத ஸ்டேட் வங்கி இந்த ரெண்டும் தகுதியான பேங்க் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹெச்டிஎஃப்சியோட இந்த முயற்சி வந்து ஒரு பெரிய கவனத்தை ஈர்த்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் சிங்கப்பூரில் இப்போ அந்த லைசன்ஸ் அவங்களுக்கு ஒப்புதல் இன்னும் கிடைக்கல, அப்ளை பண்ணியிருக்காங்க, இன்னும் கிடைக்கல. சப்போஸ் அவங்களுக்கு இந்த லைசன்ஸ் வந்து அப்ரூவல் கிடைச்சிடுச்சுன்னா இந்தியாவில் எப்படி அவங்க பேங்கிங் சிஸ்டம் ஒர்க் ஆகுது, குறிப்பாட்டி ஏடிஎம் அது எல்லாமே, அந்த சேவை எல்லாமே சிங்கப்பூரில் வழங்க முடியும். சிங்கப்பூரில் மட்டுமல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா ஹாங்காங், பஹ்ரைன், லண்டன் இங்கே எல்லாமே ஹெச்டிஎஃப்சி பேங்க் அவங்களோட இருப்பை உறுதி செஞ்சுருக்காங்க. அதாவது டிசம்பர் மாதம் டேலி படி பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாதம் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் நிறுவனத்துக்கு அவங்களோட கஸ்டமர்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னா 9,30 lakhs, அதாவது 9,30,00,000 கஸ்டமர்ஸ் அவங்க வச்சிருக்காங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க். இதே ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல வந்து அப்டேட், அவங்க சிங்கப்பூரில் அவங்களோட பிரான்ச்சை ஓப்பன் பண்ண போகிறதுக்கு அவங்க லைசன்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. இது ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல வந்து அப்டேட்டு. டாடா மோட்டர்ஸ்ல வந்து அப்டேட் என்னன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 0 கார்பன் எமிஷன் கார் தான் இந்த ஏர் பொல்யூஷனை டேக்கிள் பண்ணும் அப்படின்னு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து ஆயில் இம்போர்ட்டை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ரீசெண்டாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த ஹைபிரிட் கார்ஸுக்கு வந்து நீங்கள் ஹைபிரிட் வெஹிக்கிள்ஸுக்கு டேக்ஸ் ரிடக்ஷன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரி வந்து ஹைபிரிட் வெஹிக்கிள்ஸுக்கு நியர்லி ஒரு 43% வரைக்கும் டேக்ஸ் கொடுக்குறாங்க, டேக்ஸ் போட்டு வச்சிருக்காங்க ஜிஎஸ்டி. அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5% வரைக்கும் டேக்ஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு அப்டேட். ஆனால் டாடா மோட்டர்ஸ் வந்து கவர்மெண்ட் ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க ரீசெண்டாக, ஹைபிரிட் வெஹிக்கிள்ஸுக்கு நீங்கள் டேக்ஸ் ரிடக்ஷன் கொடுக்கக்கூடாது, டேக்ஸ் கட் பண்ணக்கூடாது, கார்பன் எமிஷன் வந்து 0 அட்டைன் பண்ணது வரணும்னா இந்த இவி வெஹிக்கிள்ஸ் தான் அதுக்கு வந்து பயன் தரும் அப்படின்னு சொல்லி டாடா மோட்டர்ஸோட சைலேஷ் சந்திரா இப்போ அப்டேட் கொடுத்துருக்காரு. கார்பன் எமிஷன் வந்து 0 அட்டைன் பண்ணணும்னா அது வந்து இவி வெஹிக்கிள்ஸால தான் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறிப்பாட்டி இவங்க டொமஸ்டிக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவும் டாடா மோட்டர்ஸும் தான் இவி வெஹிக்கிள்ஸை ஃபோக்கஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணி செல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே இது ஜாப்பனீஸ் பேஸ்ட் ஆட்டோ மேக்கர் பார்த்தீங்கன்னா டொயோட்டோ, சுசுகி, ஹோண்டா இவங்கெல்லாம் ஹைபிரிட் டெக்னாலஜி காரில் பெட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம டொமஸ்டிக் மார்க்கெட்டில். ஸோ இவங்க கவர்மெண்ட் வந்து இந்த ஹைபிரிட் வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து டேக்ஸ் ரிடக்ஷன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி டாடா மோட்டர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இவி வெஹிக்கிள்ஸில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் டாடா மோட்டர்ஸ்ல வந்து இன்னொரு அப்டேட் என்னன்னா, அவங்களோட இவி வெஹிக்கிள்ஸுக்கு பிரைஸை இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. February 1 0.7% வரைக்கும் அவங்களோட பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸுக்கு பிரைஸை இன்க்ரீஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது டாடா மோட்டர்ஸ்ல வந்து அப்டேட். விப்ரோட் வந்து அப்டேட் என்னன்னா, அவங்க நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல $1 பில்லியன் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விப்ரோவோட ரிஷப் பிரேம்ஜி, இந்த ரிஷத் பிரேம்ஜி யாருன்னா அசீம் பிரேம்ஜியோட சன்னு தான் இந்த ரிஷத் பிரேம்ஜி. அவர் சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல $1 பில்லியன் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் நான் முந்தின வீடியோலேயே நிறைய சொல்லியிருந்தேன். ஸோ இந்த எல்ஐசி, ஐஆர்எஃப்சி இவங்க தான் இப்போ மார்க்கெட்டில் டாமினண்டாக விளையாடிட்டு நடக்கிறாங்க. குறிப்பாட்டு இதெல்லாம் வந்து பிஎஸ்சி ஓன் ஸ்டாக்கு. ஸோ நியர்லி ஒரு 19 பிஎஸ்யூ ஸ்டாக் வந்து 2.4 மார்க்கெட் கேபிட்டல் ரேஞ்சில் இப்போ இருக்காங்க. 2 lakh crore மார்க்கெட் ரேஞ்சில் இப்போ ரீச் பண்ணியிருக்காங்க. January 20 அந்த மார்க்கெட் கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா 19 பிஎஸ்யூ ஸ்டாக் வந்து 2,40,000 கோடி மார்க்கெட் வேல்யூவில் இப்போ இருக்கிறாங்க. குறிப்பாட்டி எல்ஐசி பார்த்தீங்கன்னா ஐடிசி, ஹெச்யூஎல் இதெல்லாம் பீட் பண்ணி மேலே வந்திருக்காங்க. ஐஆர்எஃப்சி, மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவோட மார்க்கெட் கேபிட்டலை பீட் பண்ணி மேலே வந்திருக்காங்க. ஸோ இது பிஎஸ்யூ ஸ்டாக்ஸில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் இந்த அயோத்தியில் ராமர் கோயில் இனாகிரேஷன் நடக்குது. ஸோ ஓப்பன் பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் வந்து அங்கே கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க. குறிப்பாட்டு ஹோட்டல் பிஸ்னஸும் சரி, ஐடிசி வந்து அங்கே ஹோட்டல்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு பார்த்துருந்தோம். நிறைய இன்னொரு ஹோட்டல் கம்பெனி அங்கே ஹோட்டல் ஓப்பன் பண்ணுறாங்க. எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் வந்து அங்கே சுற்றி கடை போட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஐடிசி தான், ஐடிசியோட மங்கள் தீப் அந்த ஊதுபத்தி இருக்குல்ல அதுதாங்க அயோத்தியில் வந்து மணக்குது அப்படின்னு ஒரு அப்டேட் வந்துருக்குது. ஸோ ஐடிசியோட மங்கள் தீப் தான் ராமர் கோயிலில் அந்த ஊதுபத்தி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஐடிசியில் வந்து அப்டேட்டு.
ரோல்ஸ் ராய்ஸில் வந்து அப்டேட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் எவர் லக்ஸரி இவி கார் ஒன்று வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட நேம் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பிராண்ட் அலுமினியம் ரேஞ்சில் இருக்குது. ஆர்கிடெக்சர் பிரம்மாண்டமாக இருக்குது. அலுமினியம் பாருங்கள், இந்த ஃபோட்டோ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், அலுமினியம் கலரில் தான் இருக்குது. ஸோ இதோட ஸ்டார்டிங் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7.5 crore அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுல்லி இவி வெஹிக்கிள்ஸ் தான். ஸோ இந்த வெஹிக்கிள்ஸோட சில சிறப்பு அம்சங்களை நம்ம பார்க்கலாம். 2890 கிலோகிராம் வெயிட்டுன்னு சொல்கிறாங்க இந்த ரோல்ஸ் ராய்ஸோட வெயிட்டு. அது மட்டும் இல்லாமல் 102 kWh பேட்டரி பேக்கு. அதுவும் ஒர்க்கா சார்ஜ் பண்ணிங்கன்னா 530 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். அதாவது ஒர்க்கா ஃபுல் சார்ஜ் பண்ணிங்கன்னா 530 கிலோமீட்டர் வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்பெக்டரோட அசிலரேஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிலரேஷன் 0 to 100 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். அதாவது 0 to 100 km/h in 4.5 seconds அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சில ஃபியூச்சர்ஸ் தான் நான் சொல்கிறேன். ஸோ ரோல்ஸ் ராய்ஸ் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் எவர் லக்ஸரி இவி காரை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 7.5 crore அந்த ரேஞ்சில் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா குளோபலாட்டு 6032 கார்ஸ் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்களோட ஹையஸ்ட் எவர் ஃபிகர்னு சொல்கிறாங்க 119 இயர் ஹிஸ்ட்ரியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் அவங்களோட டாப் மார்க்கெட்டாக இருக்குது. ரோல்ஸ் ராய்ஸோடது ரோல்ஸ் ராய்ஸோட டாப் மார்க்கெட்டாட்டி யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருக்குது 2023. இது ரோல்ஸ் ராய்ஸோட அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து இந்த செங்கடல் அரசியலை பற்றி உங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன். இஸ்ரேல் ஹமாஸ் அவங்களுக்கு இடையில ஒரு போர் நடக்குது. ஸோ இந்த ஹமாஸுக்கு ஆதரவான ஒரு அமைப்பு தான் ஹவுதி. இவங்க வந்து செங்கடல் வழியாட்டு போகிற எல்லா கப்பலையும் தாக்குதல் பண்ணுறாங்க. ஸோ இதனால இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாம் பயந்து கொஞ்சம் அவங்களோட சரக்கை ஏற்றுமதி பண்ணாமல் இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் கொஞ்சம் பயப்படுறாங்க. ஸோ நம்மளோட வர்த்தக அமைச்சகம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு மீட்டிங் பண்ணாங்க, ஒரு மீட்டிங் போட்டு அதில் வந்து முடிவெடுத்தாங்க, ஏற்றுமதியாளர்கள் தயக்கம் பண்ண வேண்டாம், அதாவது இசிஜி மூலம் மட்டும் உங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பை நீங்கள் அதில் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏற்றுமதி அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு போதுமான வசதி செய்யப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி வர்த்தகத்துறை செயலாளர் சுனில் பார்த்வால் வந்து சொல்லியிருந்தார். ஆனால் மேற்கத்திய நாடுகளில் பார்த்தீங்கன்னா தேவை அதாவது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தேவை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்திய எக்ஸ்போர்ட் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் செங்கடலில் இப்போ வந்து ஒரு அசாதாரண நிலைமை தான் நிலவிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட போட்டி நாடுகளுக்கு வந்து செலவு அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹவுதி படையினர் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. குறிப்பாட்டு செங்கடல், மத்திய தரைக்கடல், இந்த பெருங்கடல் இதை 3 இணைக்கிற கடல் வழி பாதையில் வந்து பாதிப்பு அதிகமாக இருக்குது. இவங்க தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படிங்கிற பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ மாற்று பாதையில் வந்து கப்பல் அனுப்பிவிட்டோம்னு வைங்களாம், 14 to 24 நாள் வரைக்கும் டைம் எக்ஸ்ட்ரா எடுக்குது. அது வந்து தாமதமாக ஆகும்னு சொல்கிறாங்க. வரி ப்ளஸ் வந்து கூடுதல் காப்பீட்டு தொகை இப்படி நிறைய செலவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. January 17 பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டோட மினிஸ்டர் ப்ளஸ் வந்து செக்ரட்டரிஸ் அவங்களும் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி சில முடிவெல்லாம் எடுத்தாங்க. ஸோ குறிப்பாட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து ஐரோப்பியாவுக்கு செங்கடல் வழியாட்டு போகிற 80% ஆஃப் த ஷிப்மெண்ட் இருக்குது. அதாவது சரக்கு வந்து செங்கடல் ஐரோப்பியாவுக்கு செங்கடல் வழியாட்டு போகிறதுல 80% சரக்கு இருக்குது. அது மூலமாட்டு போயிட்டு வருது. ஸோ இப்போ அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே போக்குவரத்து நடக்குதுல்ல, அது வழியாக தான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து இந்தியாவோட ஏற்றுமதியில் 34% வந்து இந்த செங்கடல் மூலமாக தான் போயிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவுதி படை தாக்குதல் பண்றதுனால செங்கடல் வழியாட்டு போகாம கேப் ஆஃப் குட் ஹோப் அது மூலம் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மூலம் மட்டும் கப்பல் சுற்றி போச்சுன்னா 4000 to 6000 கடல் மைல் வரைக்கும் இந்த தொலைவு பயணம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதன் காரணமாட்டு 14 to 20 நாள் வரைக்கும் பொருட்கள் கொண்டு சேர்ப்பதில் அந்த டைம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து இந்த செங்கடல் அரசியல் சம்பந்தமான சில நியூஸை நான் உங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். செபிட் வந்து அப்டேட் பங்குச்சந்தையோட ரெகுலேட்டரி தான் இந்த செபின்னு சொல்லுவாங்க, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, மியூல் அப்படிங்கிற போலி தரகு கணக்கு அதாவது ஏஐபிஏ அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ண செபியோட தலைவர் மாதாபி பூரிபுஜ் அவர் தான் சொல்லியிருக்காரு, மியூல் அப்படிங்கிற போலி புரோக்கரேஜ் கணக்கு நெக்ஸ்ட் போலி ஆரம்ப பங்கு வெளியீட்டு விண்ணப்பம் இதெல்லாம் அளிக்கும் விண்ணப்பங்கள் வந்து ஃபேக்காக இருந்துச்சுன்னா இதை கண்டுபிடிச்சு இது மேலே ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. 3 types ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் நாங்கள் நடத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் 2 இருக்கு, என்எஸ்சி பிஎஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இது ரெண்டுக்குமே தனி இயக்குனர் குழு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சில்லறை மற்றும் பிரதான போர்டுகளுக்கு வந்து ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. அதாவது சில்லறை பிரதான மெயின் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. ரீட்டைல் உள்ள பங்கு நிறுவனத்தோட குணாதிசயங்களை கண்டறிஞ்சு அதுக்கு அங்கீகாரம் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரதான மெயின் போர்டு என்பது அது வந்து முற்றிலும் வேறு அப்படின்னு சொல்லி மாதாபி பூரிபுஜ் சொல்லியிருக்காங்க. அதாவது போலி ஐபிஓஸை வந்து மார்க்கெட்டில் விற்கிறதுக்கு முயற்சி நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தகவல் கிடைக்குது, தவறான பேன் எண்ணை பயன்படுத்தி ஐபிஓ வாங்குறது, ஒரே பேன் எண்ணை யூஸ் பண்ணி ஐபிஓ பை பண்ணுறது, ஸோ இப்படி வந்து ஒரே பேன் எண்ணை யூஸ் பண்ணி 2 அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது, ஸோ இப்படிப்பட்ட நிறைய ஃபேக் முயற்சியெல்லாம் நடக்குது. ஸோ இது அடுத்த கட்டமாக இது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும், இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த மாதிரியான ஆக்ஷன் ப்ளஸ் வந்து எந்த மாதிரியான தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி என்ன நியூஸ் வரல. ஸோ இது வந்து மாதாபி பூரிபுஜ் சொல்லியிருக்காங்க, செபியோட தலைவர்.
ஏர்டெல்லில் வந்து அப்டேட் என்னன்னா, ஏர்டெல் வந்து பாரதி ஹெக்ஸாகாமோட ஐபிஓ குறித்து அவங்களோட போர்டும் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஐபிஓ வர போகிறதுக்கு அவங்களோட போர்டு ஏர்டெலோட போர்டும் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. அதாவது இந்தியாவில் டாப் 3 டெலிகாம் செக்டாரில் இவங்க பாரதி ஏர்டெலும் ஒன் ஆஃப் த இதாக இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட பாரதி ஹெக்ஸாமோட 70% ஆஃப் த ஸ்டேக் வந்து இவங்க பாரதி ஏர்டெல்ல இருக்குது. மிச்சம் 30% ஸ்டேக் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாட்ட இருக்குது. இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா 20% ஆஃப் த ஸ்டேக்கை நாங்கள் ஆஃபர் ஃபார் சேலில் விற்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பாரதி ஏர்டெல்ல வந்து அப்டேட். கவர்மெண்ட் வந்து 20% ஆஃப் த ஸ்டேக்கை ஆஃபர் ஃபார் சேலில் விற்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்பிஐ கவர்னர் சொல்லியிருக்க ஒரு அப்டேட்டு, வட்டி குறைக்க போகிறோம்னு நாங்கள் யோசிக்கவே இல்லைங்க அப்படின்னு ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. குறிப்பாட்டு இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு 4 மந்த் ஹையை டச் பண்ணியிருந்து இப்போ இந்தியாவில் வந்து பணவீக்கம் பார்த்தீங்கன்னா 4%, அதாவது 4% கீழே வந்தால் தான் நாங்கள் வந்து இந்த ரிசர்வ் வங்கியோட ரெப்போ ரேட்டை குறைக்கிறதுக்கு பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 ஃபினான்ஷியல் பாலிசி மீட்டிங்கில் அவங்களோட ஃபினான்ஷியல் பாலிசி மீட்டிங்கில் ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸும் பண்ணலை, குறைக்கவும் இல்லை. அதாவது கடன்கள் மீதான வட்டியில் எந்த மாற்றமும் அவங்க பண்ணலை. ஆனால் அமெரிக்காவில் வந்து ஃபெட் ரிசர்வ் என்ன பண்ணுறாங்கன்னா இன்ஃப்ளேஷன் வந்து கம்மியாகவும் நம்ம வந்து அந்த ரேட் கட்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் வச்சாங்க. ஆனால் டிசம்பர் மாதத்தில் வந்த கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் ஆகும் சரி, அடுத்த நெக்ஸ்ட் அவங்களோட சில டீட்டெயில்ஸ், அதாவது இன்ஃப்ளேஷன் குறித்தான டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஸோ அது வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு குறையல. ஆனால் மார்ச்சில் வந்து ரேட் கட்ஸ் வந்து அமெரிக்காலையும் பண்ணுறதுக்கு சான்சஸ் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ண டேட்டா எதுவுமே கிடைக்கல, இன்ஃப்ளேஷனும் குறித்தும் சரி மற்ற இண்டெக்ஸும் சரி. அதாவது இன்ஃப்ளேஷனும் கம்மியாகல, அவங்க எதிர்பார்த்த அளவு மார்க்கெட் இது கொடுக்கல. ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் 10 வருஷத்தில் 1 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகி 7.19% ஆட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுவும் டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா 4 மந்த் ஹை, அதாவது 4 மாதத்தில் இல்லாத அளவுக்கு பணவீக்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபுட் இன்ஃப்ளேஷன் குறிப்பாட்டு உணவுப் பொருட்களும் விலை ஏறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விலைவாசி உயர்வு வந்து 4%க்கு கீழே வந்தால் தான் இந்த கடன்கள் மீதான வட்டி ரேட்டு அந்த ரெப்போ ரேட் வந்து கம்மி பண்ணதை குறித்து யோசிப்போம் அப்படின்னு சொல்லி சக்திகாந்த தாஸ் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் க்ரோத் வந்து 7% ஆட்டிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆர்பிஐ வந்து 6.5% ஆட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்காங்க. இப்போ 7% ஆட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா பணத்தோட மதிப்பை பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கி அதிகமாட்டு மதிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி சர்வதேச நாணய நிதியம், அதாவது IMF இவங்க வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அது குறித்தும் சக்திகாந்த தாஸ் பேசியிருக்காரு. இந்தியாவோட ரூபாய் மதிப்பு பார்த்தீங்கன்னா திடீர்னு வலுப்பட்டுனா அதை வந்து ரிசர்வ் வங்கி தான் காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம குற்றம் சாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகரிச்சுட்டு தான் வரும், ஆனால் அது வந்து ஒரே இரவில் நடக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது சக்திகாந்த தாஸ் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ரெப்போ ரேட் வந்து இப்போதைக்கு குறைக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ப்ளஸ் அந்த அமெரிக்காலையும் சரி இந்தியாலையும் சரி. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்டர்நேஷ்னல் நியூஸ் ப்ளஸ் வந்து மார்க்கெட் நியூஸ் ப்ளஸ் வந்து வேர்ல்ட் நியூஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ வீக்லி மார்க்கெட் அப்டேட்டும் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.